ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம் என்ன அப்படின்னா NaCl reaction with MnO2 plus H2SO4 gives அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல சார் ரியாக்டன்ட் எடுத்து எழுதுறேன் பாருங்க தங்கங்களா. NaCl reaction with MnO2 plus H2SO4 ரைட். இது எந்த ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம எழுதணும் சரியா. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா நமக்கு நல்லா கவனிங்க, இந்த Cl சேர்ந்து MnCl2 பிளஸ் வேற என்ன கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Cl2 பிளஸ் நமக்கு சோடியம் பை சல்பைட்டை கொடுக்கும், நமக்கு சோடியம் பை சல்பேட்டை கொடுக்கும், பிளஸ் என்ன கொடுக்கும்னா வாட்டர் கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுட்டாங்களா. நம்ம என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்றத படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். சரி, இப்போ பேலன்ஸ் பண்ண போறீங்க கவனிங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இங்க 2 குளோரின், இங்க 2 குளோரின், மொத்தம் எத்தனை குளோரின் இருக்குமா? 4 குளோரின் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 4 போட்டீங்கன்னா 4 குளோரின் வந்துடும். இப்போ 4 போட்டனால சோடியம் 4 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 4 போடுங்க. இங்கேயும் சோடியம் என்ன ஆயிடுச்சு நமக்கு 4 ஆயிருச்சு ரைட். இப்போ பாரு தங்கங்களா, இங்க 4 போட்டனால சல்ஃபேட் வந்து 4 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 4 போட்டீங்கன்னா இங்கேயும் சல்ஃபேட் 4 ஆயிரும். இப்போ நம்ம ஹைட்ரஜன் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ண போறோம். பாருங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு நமக்கு. இங்க H2க்கு முன்னாடி 4 இருக்கு. அப்ப 8 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஒரு 4 ஹைட்ரஜன். அப்ப இன்னும் நமக்கு 4 தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்க, 2 போட்டுருங்க. 2 போட்டுனா இங்க ஒரு 4 ஹைட்ரஜன் வந்து 8 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சொல்ற விஷயம் புரியுதா தங்கங்களா?